எல்லாருக்கும் வணக்கம். சில பகுதிகளில் டாஸ்மாக் ஊழியர்கள் அந்த மது பாட்டிலை திரும்பி வாங்குற அந்த விஷயத்துக்காக எதிர்த்து போராடிட்டு இருந்தாங்க. நிச்சயம் எங்களுக்கும் தமிழக அரசுக்கும், தமிழக வெற்றி கழக அரசுக்கும் அதில் ஒரு உறுத்தலான ஒரு விஷயம்தான். அந்த மதுபான பாட்டிலை எங்கே இருந்தாலும் இருக்கும், அதை எடுத்து திருப்பி வைக்கிறதுக்கு இதெல்லாம். அதுக்கு ஒரு மாற்று வழியை நிச்சயம் உடனே பண்ணுவோம்னு சொல்லி நான் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாற்று வழியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு கால அவகாசங்கள் தேவைப்பட்டது. அந்த கால அவகாசம் இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா, 1 மாத காலத்திற்குள் அந்த பிரச்சனையை சரி செய்வோம் அப்படின்னு நேற்று ஒரு அறிக்கை வாயிலாகவும் சொல்லியிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு தமிழ்நாடு மாநில வாணிப கழக பணியாளர் முன்னேற்ற சங்கம், மாநில டாஸ்மாக் அண்ணா தொழிற்சங்கம், தமிழக டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கம், டாஸ்மாக் ஊழியர் மாநில சங்கம், டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னணி, தமிழக டாஸ்மாக் பாட்டாளி தொழிற்சங்கம், தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலச்சங்கம், தமிழ்நாடு அரசு SC/ST பணியாளர் நலச்சங்கம், தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம், தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் மேற்பார்வையாளர்கள் நலச்சங்கம், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் டாஸ்மாக் பணியாளர்கள் நலச்சங்கம். ஸோ இந்த சங்கங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்திருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் சந்தித்தோம். ஸோ கள சூழ்நிலைகளை அவங்ககிட்ட சொன்னோம். தொழிலாளர்கள் நிச்சயம் இந்த அரசு மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொன்னாங்க. இந்த தொழிலாளர்கள் மீது அரசுக்கும் நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா இந்த 1 மாதத்திற்குள் இந்த பிரச்சனைகளை சரி செய்யப்படும் அவங்ககிட்ட சொல்லியிருந்தோம். அந்த வேண்டுகோளை ஏற்று முழு மனதோடு நிச்சயம் நாங்கள் எல்லா தொழிலாளர்களையும் நாளை முதல் பணிக்கு செல்லுமாறு நாங்கள் அறிவுறுத்தோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த தொழிலாளர் அமைப்புக்கு நன்றி. நிச்சயம் அரசு தொழிலாளர் பக்கம் நிற்குங்கிறதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. சரியாயிடுச்சு எல்லாமே சரியாயிடுச்சு. இல்ல அது சரியாயிடுச்சு. அந்த கடை மூடின அது ஒரு 700 சில்லற கடை மூடிச்சு. இப்ப அது சரியாயிடுச்சு. நாளைக்கு வந்துருக்கோம். அந்த 717 கடையில் சொல்றீங்களா? அந்த 717 கடையில 462 கடை மூடி இருக்கு. அந்த டேட்டா நான் உங்களுக்கு சொல்றேன். மீதி கடை இன்னும் இந்த வாரத்துக்குள்ள மூடுறதுக்கான வேலைகள் நடந்துச்சு. அதானா இல்லையே, இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோமே, அந்த பணியாளர்களுக்கு அந்த மாத ஊதியம் நிச்சயமா அவங்களுக்கு போயிடும். 1, ஏன்னா அவங்களோட வாழ்வாதாரத்தில் அரசு ரொம்ப கவனமா இருக்கு. 2, அருகாமையில் இருக்கக்கூடிய கடைகள்ல நிறைய கடைகள்ல சேல்ஸ் அதிகமாயிட்டு இருக்க கடைகள்ல அந்த பணியாளர்களுக்கு வாய்ப்பு வழங்கி வேலை வாய்ப்பு வழங்கப்படும்.